தேசிய வானொலியின் கலையரங்கம் ஒன்றுக்கு கலாநிதி நந்தாமாலினியின் பெயர் சூட்டப்பட உள்ளது. அவரது புகைப்படமும் தேசிய வானொலியில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. இந்த நிகழ்வுகள் நாளை நடைபெறவுள்ளன. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் அமைச்சர்களான டாக்டர் நலிந்த ஜெயதீச, கலாநிதி ஹினிதும சுனில் செனவி, பிரதி அமைச்சர் அங்சக விஜயமுனி உள்ளிட்டவர்கள் பங்கேற்க உள்ளனர். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மாகாண ரீதியில் நடத்தும் வேலைவாய்ப்பு சந்தை வேலை திட்டத்தின் மேல்மாகாண நிகழ்ச்சி திட்டம் எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. சனிக்கிழமை காலை 9 மணி முதல் கம்பஹா யசோதரா மகளிர் கல்லூரியில் இது நடைபெறும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்த்திருக்கும் இளைஞர் யுவதிகள் இங்கு பதிவு செய்யப்படுவார்கள். 25 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் இந்த வேலைவாய்ப்பு சந்தையில் பங்கேற்க உள்ளன. இலங்கையின் முதலாவது லீக் கோல்ஃப் போட்டித் தொடர் எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஆரம்பமாக உள்ளது. இந்த தொடர் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கொழும்பு ராயல் கோல்ஃப் மைதானத்தில் நடைபெறும். இதில் 8 அணிகள் பங்கேற்க உள்ளன. யுரேனஸ் கிரகத்தை மேலும் ஒரு நிலா சுற்றி வருவதாக ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி கண்டுபிடித்துள்ளது. இதன்படி யுரேனஸ் நிலாக்களின் எண்ணிக்கை 29ஆக அதிகரித்துள்ளது.